ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன், நெக்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே வந்து ஓவரால் வந்து பார்த்துரலாம். ஓகேவா? உங்க பெர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாவே வந்து பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான் பைல் 1 அண்ட் பைல் 2. நான் பைல் எதுவும் வைக்கல. ஸோ நம்பரை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் 1 அண்ட் பைல் 2 உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ ஓகே, பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது, பாஸ்ட்டில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து நல்ல விதமாக போயிருந்திருக்காது. ஓகேவா? ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போயிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், திட்டி இருந்திருக்கலாம், இல்லை ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரூடாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்தது மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மேபி 2 பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோனில் இருந்தாலும் கூட எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் மதர் ரோல், அதாவது ஒரு எல்டர் பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாத அளவுக்கு அதுக்கு தடையாக வந்து ஒரு எல்டர் பர்சன், அது உங்கள் மதராக இருக்கலாம், இல்லை எல்டர் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட மதர். ஸோ அந்த மாதிரியான யாராவது ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ பாஸ்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்குன்னா கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கரெக்டான ஒரு பாதையில் போகலை, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரெசண்டில் எப்படி இருக்குன்னா, ஓவரால் பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ப்ரெசண்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு அந்த எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங்ஸில் இருக்குது, உங்களுக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏன்னா தான் அந்த ஃபீலிங் இருந்தாலும் ஒரு ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, அந்த வெளிக்காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே இந்த லைஃப் எப்படி போதோ அந்த பாதையிலே போன மாதிரி தான் இருக்குது. கோ ஆன் த ஃப்ளோலே போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேரணும், விதி இருந்தால் சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் வந்து அப்படியே அந்த கோ ஆன் த ஃப்ளோலேயே போயிருக்காங்க. ஓகேவா? பட் எமோஷ்னல் இருக்குது, உங்கள் மேலே வந்து எமோஷ்னல் இருக்குது, அந்த லவ் இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாஸ்ட்டில் அந்த மாதிரி இல்லை. பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து மட்டும்தான் வந்து ஒரு கிவ் அண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களும் அந்த ஈக்குவலான ஒரு கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நீங்கள் ஓரளவுக்கு 50-50. ஓகேவா? நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு அன்பை கொடுக்குறீங்கன்னா, அதே அளவுக்கு அன்பு அவங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கரெக்டான ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது, இதுக்கு அகைன்ஸ்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு ஈவில் ஐஸ் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது உங்கள் சைடில் உள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட சைடில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஓகேவா? மதர் இருக்கலாம், ஃபாதர் இருக்கலாம், இல்லை அதை யாராச்சும் வந்து இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தங்க இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃப்யூச்சரில் நல்ல விதமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? நீங்கள் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா கூட அதை வந்து ஸ்மூத்தாக போக விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் போக போகுது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குதா அப்படிங்கிற பட்சத்தில் கேட்கும்போது, கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ட்ரீம் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களை நினச்சி அவங்க ஏதோ ட்ரீம் பண்ணுறாங்க. இங்கே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, லவ் இருக்குது, அண்ட் அதே ஈக்குவலாக வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு ஈர்ப்பு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது. ஸோ ஓகே, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் கூட உங்ககிட்ட மேபி அவங்க மனசில் இருக்க சில விஷயங்களை வந்து வெளிக்காட்டலாம்.
அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? இதுவரைக்கும் அவங்க லவ்வ கூட சொல்லல அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க என்னதான் ஒரு ஃபீலிங்கில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில இருக்கும்போது, அவங்க உங்ககிட்ட அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க ஒரு கரெக்ட்டான ஒரு கிவ் அண்ட் டேக் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது, இப்போ கரண்ட்டா அவங்களுக்கு உங்க மேல எமோஷனல் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. ஒரு அன்பு இருக்குது. கரெக்ட்டான ஒரு இப்போ ஆர்கியுமெண்ட் நடந்துருதுன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்குன்னா, அத காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. அண்ட் அவங்க மனசுல இருக்க அந்த ஒரு அன்ப வெளிக்காட்டணும். ஓகேவா? அதாவது ஃப்யூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில, அத பத்தி யோசிக்காம, இப்ப என் மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஆக்ஷனே வந்து அந்த லவ்வர்ஸ் கார்ட் தான் வந்திருக்கு. அவங்க மனசுல இருக்க அந்த லவ்வ வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஒரு ஓப்பனா அந்த லவ்வ சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில இல்லனாலும், மனசுல உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ எமோஷனல் வைஸ் வந்து ஓகே. ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து உங்க மேல நல்ல ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஒரு கரெக்ட்டான கிவ் அண்ட் டேக் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அண்ட் வந்து அந்த மனசுல இருக்கிற சில அந்த லவ் அந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க நெனைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் ஓகே. ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து உங்க பெர்சன் பாசிட்டிவான ஒரு எனர்ஜில தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஃப்யூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்கும்போது, நான் வந்து கார்ட் ஷஃபிள் பண்ணும்போதே பார்த்தேன். 2 சைட்லயும் வந்து ஏதோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. அவங்க சைட்ல வந்து எப்படின்னா, அ ஃபினான்ஷியலா வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருக்கும். அதனாலேயே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம, அவங்க உங்க மேல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணாம இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க சைட்ல என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தடங்கலா இருக்கிறது கூட நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகேவா? அது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு, இத வந்து ஒரு கமிட்மெண்ட் லெவலுக்கு கொண்டு போங்கிற சமயத்தில என்ன நடக்கும்னா, உங்க 2 பேர் சைட்ல உள்ள பெரியவங்க வந்து இதுக்கு தடையா இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அததான் நான் இதில ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மென்ஷன் பண்ணியிருந்தேன். இத வந்து கரெக்ட்டா போக விடாம தடுக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, இதில ஒரு காம்ப்ளிகேட்டட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ, அ ஃப்யூச்சர்ல சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அத நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. உங்ககிட்ட அவங்க மனசுல இருக்கிற சில விஷயங்கள சொல்லலாம். அண்ட் எமோஷனல் வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்குது. பியூரான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். பைல் 2க்கு போயிரலாம். ஸோ பைல் 2 உங்க பெர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஃபீலிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்ட்ல உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில மேபி நீங்க ஒரு சாரி நான் ஏன் நோ கான்டாக்ட் சொல்றேன்னு எனக்கு தெரியல. பாஸ்ட்ல உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மூலியமாவோ, ஒரு கால், டெக்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி. உங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு மெசேஜ் மூலியமாவோ, ஒரு கால் மூலியமாகவோ அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் கன்டின்யூ ஆயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு இம்மெச்சூர்டான ஒரு டெக்ஸ்ட், ஹாய், பாய். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஃபோன் மூலியமா பேசுறது, ஃப்ளர்ட் பண்ணுறது, லவ் பண்ணுறது, ஸோ டெக்ஸ்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி இருக்குது. பட் கரண்ட்டாக எப்படி இருக்குதுன்னா, கரண்ட்டாக ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். ஓகேவா? எனக்கு மெயினாக வந்து கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப தனிமையில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அது உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு ரொம்ப ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு பய உணர்ச்சி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா? போகாதா? இந்த ரிலேஷன்ஷிப்னால ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுமா? ஸோ ஒரு பய உணர்ச்சி வந்து தான் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இன்னும் நிறைய எவ்வளோ தான் தாங்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மனசில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது உங்களுக்கா இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கா இருக்கலாம். ஒரு தனிமையிலேயே தான் இருந்த மாதிரி இருக்குது. பாஸ்ட்லேயாச்சும் ஓரளவுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஒரு தனிமையிலையோ, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையோ அந்த மாதிரி இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நிறைய ஒரு மனவேதனையில் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ பழைய விஷயத்தையே நினச்சி நினச்சி நெகட்டிவ் மைண்ட் செட்டாகவே இப்போ இருக்கிறது இந்த சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கிறது, ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்ல. உங்களை நீங்களே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்குள்ளே கொண்டு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுறது, நிறைய பயப்படுறது, என்ன ஆகிரும், எதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இன்னும் அந்த தனிமை ஒரு பயமாக இருக்கும். ஓகேவா? மேபி வந்து நம்ம தனிமையிலே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கும். ஸோ அந்த பயத்தில் தான் இருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வருவீங்க. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வருவீங்க. இப்போதைக்கு ஒரு பயந்த குணத்தில் இருக்கிறது, ஒரு பயந்துட்டே இருக்கிறது, ஒரு தனிமையில் இருக்கிறது, ஸோ சம்திங் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஃப்யூச்சர்லேயே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அமையும். அண்ட் வந்து அப்போ என்னென்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த எமோஷ்னலி வந்து ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்காது. ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எமோஷ்னலி அவ்வளோ இழக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது, ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது, மணி விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நடக்கிறோம். மேக்ஸிமம் அது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸாக தான் இப்போதைக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட் மூலியமாகவும் அந்த மெசேஜ் மூலியமாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஃப்யூச்சர்லேயுமே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு எமோஷ்னல் பாண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஃப்யூச்சர்லேயும் அது கிடைக்கிறதுக்கான ஒரு டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை கமிட்மெண்ட் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தெளிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. அண்ட் நீங்களும் வந்து நிறைய விஷயத்த மறைக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. உங்கள் சைட்லேயே வந்து நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அவங்க சைட்லேயும் நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் இருக்குது. உங்கள் சைட்லேயும் வந்து காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மேரேஜ் கமிட்மெண்ட் அப்படிங்கிற வரும்போது ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களால அதில் முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து அவங்க இன்னுமே அந்த குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இப்போ 2 பேரை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா, நான் 2 பேர்னா தப்பாக சொல்லலை, ஃபேமிலி ஆர் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியல எந்த விஷயத்த விடணும், எந்த விஷயத்த எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. நான் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேனா இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு முடிவு எடுக்க தெரியல. 2 கட்ட அந்த இடையில வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இல்லை, ஒரு குழப்பமாகவே இருந்த மாதிரி இருக்குது. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபைட்ஸ் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்துலாம் பாஸ்ட் ட்ராமா நிறைய இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய ஹர்ட்டான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அண்ட் 2 பேருக்கு இடையில மாட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த சூஸ் பண்ண அவங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த தெளிவில்லாமல் இருக்கிறதுனால அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அவங்க பாட்டுக்கு இந்த சுகமாகவே இருந்துக்கிட்டு அந்த லைஃப்பை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு காரணத்தால் இவங்க இப்போ வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து மறுபடியும் எங்கேயாவது மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி வந்து அவங்க ரொம்ப ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டின மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியுது உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க உங்களை ஒரு ஒரு விதத்தில் வந்து ஒரு சீட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் கூட அவங்களுக்கு இருக்குது. ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. பட் அவங்களால எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி ஒரு தைரியமாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சம்திங் வந்து ஒரு இதுலேயே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் நெகட்டிவ் மைண்ட் தாட்டில் மாட்டியிருக்காங்க, இல்லை நெகட்டிவ் சிச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல, என்னால் இதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஓகேவா? இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருந்தா அவங்களால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். பட் அதை ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஏன்னா அதனால் வந்து ஸோ சம்திங் வந்து எப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட வந்து இதை எப்படி சொல்கிறதுனா
அவங்க தப்பை ஒத்துக்க ரெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்க பண்ண தப்பை அவங்க ஒத்துக்க ரெடி இல்லை. அண்ட் வந்து சிச்சுவேஷனும் சரியில்லை. நான் இதுலேருந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து ஆக்ஷன் எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து ஒரு ஸ்டக்கான ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல ஓகே எனக்கு அது பெயின்ஃபுல்லாகவே இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாது என்னால் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து ஃபீலிங்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பிரேக்கப் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை நோ கான்டாக்ட் அந்த மாதிரியான போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு எண்ட் ஆகிட்டு தான் மறுபடியும் ஒரு ஆரம்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு வழியும் ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து ரொம்பவே ஒரு டல்லான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு தெரியுது. ஓகே, ரொம்ப எமோஷ்னலி வந்து ஒரு ஹர்ட்டான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரி தான் இருக்குது. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ கரண்ட்டாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபீலிங்ஸ் வைஸும் பார்க்கும்போது கரண்ட் ஃபீலிங் வந்து உங்கள் பர்சன் வந்து எமோஷ்னல் வைஸ் வந்து நான் எதுவுமே வெளிக்காட்ட மாட்டேன், எமோஷ்னலாக உனக்கு கொடுக்க மாட்டேன், நான் தூரத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டப்பான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆக்ஷனே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவான ஒரு பதில் இல்லை, தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. அதனால் இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த பர்சன் சேஞ்ச் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சேஞ்ச் ஆகி வருவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்க்குறது பெட்டராக இருக்கும். நீங்கள் இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மைண்ட் வந்து நெகட்டிவ் தாட்ஸாக மாறும். நிறைய ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கிறது, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நீங்களே உருவாக்கிட்டு அதிலேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் எப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ கரண்டாக சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுங்க, பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.